தேவனும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். போதகர் லெனின் சில குற்றச்சாட்டை ஒரு புது வீடியோவில் ஒன்று அவர் வச்சிருக்கிறாரு. அதை தான் நம்ம இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறோம். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கமெண்ட் அடிச்சிட்டாங்களாமா. அதுக்கு இவர் ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்தில் ஜாதி இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் அம்பேத்கரை குறித்து ஒரு உதாரணம் அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் மற்றவர்களை பாவின்னு சொல்கிறாங்க, தங்களை நீதிமான்கள் என்று காண்பித்து கொள்வதற்காகன்னு சொல்கிறாரு. அதைத்தான் இன்றைக்கி நம்ம வேதத்தினுடைய அடிப்படையில் பைபிள் உண்மையிலே என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். நியாயசாஸ்திரின்னு ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? த ஹோல் ஆஃப் த பைபிள் இந்த ஒரு பிரதான கற்பனையில தான் நிற்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய தேவனை, உன்னை சிருஷ்டித்த, உன்னை உண்டாக்கின தேவனை நீ முழு இறுதியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ அன்பு கூறு. அதே போல உன்னிடத்தில் இருக்கும் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக, உன் அண்டையில் இருக்கும் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் தான் ஹோல் ஆஃப் த பைபிள், ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா? ஏன் தேவனை முதலாவது நம்ம அன்பு கூறணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறன்னா, தேவன் அன்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்னன்னா, அது தேவனுடைய ஒரு கேரக்டர் கிடையாது அன்பு, அது அவருடைய எசன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அன்பை வெளிப்படுத்துகிறவர் அல்ல, அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்படின்னு என்ன? அவருடைய மொத்த உருவம் அன்பு என்கிற ஒரு அடிப்படையில் தான் நிற்கிது. அதனால தான் நாம் தேவனை நேசிக்கும் பொழுது அவருடைய அன்பு நமக்குள் வரும். அப்போ தான் நம்ம மற்றவர்களை நேசிக்க முடியும். உண்மையாக தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் நேசிக்க முடியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று. புரியுதா உங்களுக்கு? யாரும் சுயமா யாரையும் நேசிச்சிட முடியாது. தன்னலம் இல்லாமல் யாரும் யாரையும் நேசிக்க முடியாது. இதுதான் மனிதனுடைய இயல்பு. மனசாட்சியை தொட்டு சொல்லுகிற யாரும் சொல்ல முடியும். உண்மையாக ஒரு கோர் வரைக்கும் என்னால் யாரையும் உண்மையாக நேசிக்க முடியாதுன்னு தெரியும். நம்மளுடைய சொந்த பந்தங்களை கூட நம்ம நேசிக்கலாம், ரத்த சொந்தங்களை கூட நேசிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய அன்புக்கு லிமிட்டு கிடையாது. இதைத்தான் நம்ம கல்வாரி சிலுவையில் நம்ம பார்த்தோம். இயேசுவை கேலி செய்து பரிகாசம் செய்து அவரை தூஷித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணார்? 33ஆம் அதிகாரம் 34வது வசனம் என்ன சொல்லுது? சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு இருக்கும்போது அவரை பார்த்து பரிகசித்தவர்களை பார்த்து அவர் என்ன சொன்னார்? அவரை துன்பப்படுத்தினவரை பார்த்து அவர் என்ன சொன்னார்? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இதுதான் அன்பு. அந்த அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்படும் பொழுது நாம் அனைவரையும் நேசிக்கிறவர்களாயிருப்போம். அப்போ முதலாவது இங்கே என்ன நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் அந்த அன்பை நம்ம காமிக்க முடியும். இவங்க காமிக்கிற உதாரணங்கள் அல்லது இவருடைய கமெண்ட்டில் போடுற உதாரணம் கொடுக்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லது கமெண்ட் அடிக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். கிறிஸ்தவத்தில் 2 வித்தியாசம் இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதத்தின் அடிப்படையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். இன்னொன்று மார்க்கத்தின் அடிப்படையில் இயேசுவனுடைய சீஷர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்கள். 2வது இருக்கிறத தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம வேதத்தின் படி பார்க்க முடியும். கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் முதல் எங்கே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து
அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் சீஷர்களாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சீஷர்கள்னா யாருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? லூக் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பின்பு அவர் எல்லாவரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு கேரக்டர் தான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு அடையாளம், அடிப்படை, இயேசுவை போல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு சுயநலம் அங்கு கிடையாது. சுயநலம் இல்லாதவன் பிறனை நேசிக்கிறவனாய் அவன் மாறுவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ நேசிப்பதை போல பிறனை நேசின்னு. இந்த அடிப்படை எப்போ வரும்? நமக்குள்ள ரட்சிப்பு என்கிற அனுபவம் நமக்குள்ள வந்த பிறகு, இயேசு நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணின பிறகுதான் இது வர ஆரம்பிக்கும். பிறனை நாம் நேசிப்பது, சுயநலமில்லாமல் நேசிப்பது, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்திற்கும், கொலைக்கும், வெறிக்கும், கற்பழிப்புக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அடிப்படை தான். பொறாமைக்கும், எதுவாக இருந்தாலும் உலகத்தில் எந்த பாவத்தை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? சுயம். நான் பணக்காரனாகணும், நான் அவனோட பெரியவனாகணும், நான் அவனை ஜெயிக்கணும், இதெல்லாமே இருக்கும். சுயம் சுயம் சுயம். ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுயம் மரித்து இயேசுவனுடைய சீஷர்களாய் நாம் மாறுவது தான். விசுவாசத்தினால் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்படுவது. ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். நாம் அதை சம்பாதிக்க முடியாது என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இவர் சொல்லுகிற மாதிரி அவங்களை இவன் கொன்னான், இவனை அவன் கொன்னான், அவன் ஜாதி பார்க்குறான், இவன் ஜாதி பார்க்குறான், அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க மதத்தின் அடிப்படையிலான கிறிஸ்தவர்கள். ஜான் என்று ஒரு பெயர் வைத்திருப்பார்கள், யோவான் என்று பெயர் வைத்திருப்பார்கள், அந்தோணி என்று வைத்திருப்பார்கள். இதனால அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க மதத்தின் அடிப்படையிலான கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நபர்களை வைத்து நாம் கிறிஸ்தவர்களை அடிப்படையாக எதையும் நம்ம சொல்ல முடியாது. லெனின் சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள் குண்டு வைக்கிறாங்க அப்படின்னு. அவங்க குண்டு வைக்கிறாங்களா இல்லையோங்கிறது நமக்கு தெரியாது, எனக்கும் அது தெரியாது. ஆனால் ஏன் இஸ்லாமியர்களை உலகம் குற்றம் சாட்டுது அப்படின்னா, அவங்க அல்லாஹ்வினுடைய நாமத்தில் தான் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய குரானில் நீங்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இஸ்லாம் நம்பாத மற்ற புறஜாதியரை நீங்கள் ஜிஹாத் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் அதை செய்கிறார்கள். அதனால் இஸ்லாமியர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அது போகட்டும். கிறிஸ்தவர்களை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் என்கிற மதத்தின் அடிப்படையில் செய்கிறவர்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்களாகிய சீஷர்கள் பதில் சொல்ல முடியாது. கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை சீஷர்கள் எதை பின்பற்றுகிறார்கள்? வேத வசனத்தை தான் பின்பற்றுகிறாங்க. கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடைகளை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். 1 பேதுரு 2:21-22 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் என்றால் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள். புரியுதா? அப்படி என்று நம்ம பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற யாரும் இந்த கேட்டகரிக்குள்ளே வரமாட்டாங்க. இது செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட், கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்குறதில்ல, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவர்கள் பார்க்குறாங்க. அது இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள். உலகத்தில் இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கறது இல்லை. இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்க? பிற மதம், குறிப்பாக இந்து மதத்திலிருந்து வந்திருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க, இந்தியாவிலிருந்து வந்த பிற மதத்தினர், குறிப்பாக இந்துக்களாக இருந்தால் அவர்களுடைய மார்க்கத்தில் அல்லது மதத்தில் ஜாதி இருந்ததுன்னா அதை அப்படியே இங்கே கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு உண்மையான ரட்சிப்பு அங்கே வரவில்லை என்றுதான் அதனுடைய அர்த்தம். அவங்க எதுக்கு வந்திருப்பாங்க? ஏதாவது ஒரு தேவைக்கு வந்திருப்பாங்க. கிறிஸ்தவத்திற்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இதுவே ஒரு சுயம். இதிலிருந்து நமக்கு தெரியுது தெளிவாக. 2வது,
கிறிஸ்தவத்தை பணம் சம்பாதிக்கிற ஒரு இயந்திரமாக நடத்தி கொண்டிருக்கிற சில போலி கிறிஸ்தவர்கள் நிமித்தமாகவும் இது நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் சத்திய வேத வசனமும் பைபிளும் பொறுப்பேற்க முடியாது. வேதம் சொல்லுகிற விஷயம் வேறு. இவங்களுக்கான நியாய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறதையும் பதில் நமக்கு மத்திய 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 21வது வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போது கிறிஸ்தவம் என்றால் 2 கூட்டத்தார் இருக்காங்க. அதாவது உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்புதலில் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவன் அவருடைய இருதயத்துக்குள் வாசம் செய்து அவர்கள் ஆலயமாக இருக்கிறவர்கள், பூமிக்கும் இந்த உலகத்திற்கும் உப்பாகும் ஒளியாயம் இருக்கிறவர்கள். இன்னொரு கூட்டத்தார் கிறிஸ்துவர்கள் என்கிற பெயரில் மத கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இயேசுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவங்கள அடிப்படையாக வச்சு நீங்கள் இங்கே பேசுகிறது எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லை. அடுத்தது ஜாதி குறித்து நம்ம வருவோம். பைபிள் என்ன சொல்லுது? பைபிளுடைய பேசிக் கான்செப்டே என்னது? உன்னை நீ நேசிப்பதை போல பிறனை நேசி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 என்ன சொல்லுது பாருங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஜாதி பார்க்குற கிறிஸ்தவன் யார்? அவன் ரட்சிக்கப்படாதவன். புரியுதா உங்களுக்கு? உலகத்தினுடைய அந்த நொடியில், அந்த உலகத்தினுடைய அந்த சிற்றின்பத்தில், உலகத்தினுடைய அந்த பெருமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நபர்கள், மனம் திரும்புதல் ரட்சிப்பு இல்லாத ஒரு நபர்கள். அவர்களை வைத்து நம்ம கிறிஸ்தவர்களை நீங்கள் எடை போடவே முடியாது. பைபிளினுடைய பேசிக் கான்செப்ட் இதுதான். அடுத்தது அம்பேத்கரை குறித்து சொல்லியிருக்கிறீங்க. அம்பேத்கர் பார்த்தீங்களா, இந்த மதத்தை விட்டுட்டு அந்த மதத்துக்கு போயிட்டாரு, புத்த மதம் சிறந்தது அப்படின்னு. அவர் எந்த மதத்துக்கு வேணாலும் போகலாம். தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுதே மனிதனுக்கு சுயசித்தத்தை கொடுத்துருக்கிறார். சுயசித்தத்தில் நான் எதை வேணாலும் நான் சூஸ் பண்ணலாம். நான் தேவனை மறுதளிக்கலாம், தேவன் இடத்துல நான் சேரலாம். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் அன்பாக இருக்கிறார், கடைசி வரைக்கும் அன்பாக இருப்பார். அந்த கடைசி தருணம் முடிந்த உடனே அவருடைய நீதியும் நியாய தீர்ப்பும் வரும். இதுதான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால அம்பேத்கர் அப்படி போயிட்டார், இவர் இப்படி வந்துட்டாருங்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது, கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது அவரவருடைய சொந்த விருப்பம். அவர் போயிருக்கிறார். அடுத்த குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு லெனின் அவர்கள் வைப்பது, கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை பாவி என்று சொல்கிறாங்க, தங்களை பெரிய நீதிமான்களாக காமித்துக் கொள்கிறார்கள்னு. அப்படி எந்த கிறிஸ்தவமும் யாரையும் சொல்லுவதாக வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை. வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பைபிள் சொல்லுது, எல்லாவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகின்னு தான் அங்கே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 3:23. எல்லாவரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனும் பாவம் செய்தவன் தான். யார் இதில் விதி விலக்கல்ல. இது எந்த ஒரு மனசாட்சி இருக்கிற மனுஷனும் தன்னால் அதை ஒத்துக்கொள்ள முடியும். கடவுளை தவிர நல்லவர் யாரும் கிடையாது. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இருக்கு, ஏதாவது ஒரு வகையில். அதனால தான் பைபிள் சொல்லுது எல்லாவரும் பாவம் செய்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தபடியினால் நம்மை ரட்சிக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் தான் புதிய ஏற்பாட்டினுடைய அதிகமான புஸ்தகங்களை எழுத ஆவியானவர் அவருக்கு கிருபை கொடுத்தார். சீஷர்களே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் பிரதான முக்கியத்துவம் இந்த பைபிள் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். அநேக நிருபங்களே அவர் எழுதியிருக்கிறார் ஆவியானவருடைய துணையோடு. அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாருங்க. 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது, அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி என்று சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? சீஷர்களிலே அதிகமான உபத்திரத்தின் வழியாகவும்
அதிகமான பாடுகளையும் தேவனுடைய கிருபையில் சகித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்றாரு, பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் எல்லாரும், இந்த உலகத்தில் பல ஆயிரம் கோடி மனிதர்கள் இருந்தாலும், பல லட்சம் கோடிகள் மனிதர்கள் இருந்தாலும், இனி பிறக்க போறவங்களா இருந்தாலும், பிறந்தவர்களா இருந்தால் யாரா இருந்தாலும் என்ன, பிரதான பாவி நான், முதல் பாவி நான் தான் அப்படிங்கிறார். என்னை ஆண்டவர் ரட்சித்தார், உங்களையும் ரட்சிப்பாரு, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. சுவிசேஷம் சொல்லுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படி தான் சொல்லுவான். யாரையும் நீ பாவி நாங்கள் சொல்ல மாட்டோம். நான் பாவியாக இருந்தேன், ஆண்டவர் என்ன ரட்சித்தார், உங்களுக்கும் அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். இப்படி தான் ஒரு கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள். ஒருவேளை நீ பாவின்னு சொன்னால் அவன் உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது, பேரளவு இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் கிறிஸ்டியன், மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவன்னு அதனுடைய அர்த்தம். இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. யாரோ 2 பேர் 3 பேர் செய்கிறதுக்காக, தவறு செய்கிறதுக்காக, அல்ல அறியாமையில் செய்கிறதுக்காகலாம் நம்ம பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. வேதத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுதோ அதை தான் செய்ய முடியும், அதைத்தான் நம்ம பின்பற்ற முடியும். அடுத்தது, நீ நரகத்துக்கு போயிடுவ, பரலோகத்துக்கு நாங்கள் போவோம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுக்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம். பைபிளினுடைய அடிப்படை கான்செப்ட் இதுதான். தேவன் நம்மை நேசிக்கிறார், அவர் அன்பாக இருக்கிறார், நாம் எல்லாரும் பாவிகள். தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரும் பொழுது, இந்த நியாய தீர்ப்பை கிறிஸ்தவர்கள் மாத்திரம் பேசலை, எல்லாருடைய மனசாட்சியிலும் இது இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும், அவங்க இஸ்லாமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும் என்று நினைக்கிறார். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், நீதி உள்ள ராஜாவாக இருக்கிறார், நீதியாய் நியாயம் விசாரிப்பார். விசாரிக்கும் பொழுது நாம் குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நேசித்து இந்த பூமியில் வந்து நம்மை மீட்டு கொண்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புண்டு. ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். எந்த காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டாம். முட்டிங்கால் போட்டு 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டாம், புனித ஸ்தலத்துக்கு நம்ம போக வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். இருதயபூர்வமாக விசுவாசித்து வாய் கொண்டு நம்ம அறிக்கையிடும்போது, ரோமர் 10:10 பிரகாரம், உன் இருதயம் கொண்டு விசுவாசித்து உன் வாயினால் நீ அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம், அது ஒரு இலவசமான ஒரு கிஃப்ட். இதை பெற்றுக்கொள்ளத்தான் ஆண்டவர் கிறிஸ்தவர்களாகிய எங்களை அனுப்புகிறார். நாங்கள் இதைத்தான் பிரசங்கிக்கிறோம். மதம் மாற்றுவதற்கல்ல, இங்கே மனம் மாற்றம் தான் தேவைப்படுது. மதம் மாறுகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. மனம் மாற்றம் ஏனென்றால் அவன் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக. என சுயநலம் இல்லை. கிறிஸ்தவனாய் மாறினால் தன்னை போல பிறனை நேசிக்கிறான். நான் மாத்திரம் நித்திய ஜீவனை அடைவதல்ல, மற்றவர்களும் அடைய வேண்டும் என்பதற்காக சுவிசேஷத்தை ஏந்தி செல்கிறார்கள். இதுதான் கிறிஸ்தவம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.